அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கிறிஸ்து அன்பானவர்களே, நாம் கடந்த நாட்களிலே ஆதாமுக்கு ஆண்டவர் 7 விதமான ஆசீர்வாதங்களை தந்திருந்தார் என்றும், அவன் பாவம் செய்த பின்பு அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போனதையும் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த 7 ஆசீர்வாதங்களை திரும்ப பெறுவது எப்படி என்பதை பற்றியும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆதாம் இழந்து போனதான 6வது ஆசீர்வாதமாகிய அழியாமையை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதாம் ஏதேனில் அவன் இருக்கும் பொழுது அழியாமை உள்ளவனாகவும் காணப்பட்டான். அவன் பாவம் செய்யும் முன்னே அவனுக்கு அந்த கிருபை ஆண்டவர் தந்திருந்தார், அந்த ஆசீர்வாதத்தை தந்திருந்தார். அழியாமை என்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருந்தார். அதாவது அவனுக்கு ஆண்டவர் பலவீனம் இல்லாமல், மரணம் இல்லாமல், வியாதி இல்லாமல், சுகத்தோடும் பலத்தோடும் நித்திய காலமாய் அவன் ஜீவனோடு வாழக்கூடியதான அழியாமை உடையவனாக அவன் காணப்பட்டான். ஆனால் அவன் பாவம் செய்த பின்பு அவன் என்ன செய்தான்? அழியாமை என்கிறதான சுதந்திரத்தை அவன் இழந்து போனதினாலே, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதினாலே அவனுக்கு பலவீனம் வந்தது. மாத்திரமல்ல, வியாதி வந்தது. கடைசியாக வயோதிபம் வந்தது. அவன் இறுதியில் அவன் மரணம் அடைந்தான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஆண்டவர் ஆதாம் இழந்து போனதான அந்த 6வது ஆசீர்வாதமாகிய அந்த அழியாமையை நாம் திரும்ப எப்படி பெறுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி அதை தருகிறார் என்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். வாசிப்போம். வேதத்திலிருந்து எடுத்தவர்கள் வாசிங்கள். ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆண்டவர் ஆதாம் வியாதி இல்லாதவனாக, பலவீனம் இல்லாதவனாக, வயோதிபம் இல்லாதவனாக, மரணம் இல்லாதவனாக வாழ்ந்து வந்தானே. ஆனால் அதை இழந்த பிறகு, பாவம் செய்தவன் இழந்து போன பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வியாதியை ஜெயிக்க ஆண்டவர் என்ன செய்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மனுக்குலத்திற்கு ஆண்டவர் வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தரும்படியாக ஏசியான் புத்தகத்திலே வாசிப்போமே 53:5 அவர் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் நம்மை குணமாக்குகிறது. வியாதியிலிருந்து தெய்வீக சுகத்தை ஆண்டவர் தருகிறார். வியாதி விலகுகிறது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆண்டவர் உனக்காக, எனக்காக தழும்புகளை ஏற்றார். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த தழும்புகளை, இந்த பாடுகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசத்தை உடையவர்களாக நாம் காணப்படும் போது, அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்கும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வியாதியை இருந்து சுகம் பெறுவதற்கு, பலவீனம் நம்மிலிருந்து விலகுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த மனுக்குலத்திற்காக உன்னையும் என்னையும் வியாதியிலிருந்து மீட்கும்படியாக அவர் என்ன செய்தார்? காயமடைந்தார். அது தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அடுத்ததாக ஏசியான் புத்தகம், சங்கீத புத்தகத்திலே 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று பார்த்தோம். இரண்டாவது, ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று
வேதத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். முதலாவது தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், வியாதியிலிருந்து குணமாகிறோம். இரண்டாவது வசனத்தை அனுப்பி அவர் நம்மை குணமாக்குகிறார். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறானே, அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கும்போது இயேசு என்ன வேண்டிக் கொண்டான்? ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்திருவான் அல்ல, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவன் நம்பினான். அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று நம்பினான். அந்த வசனத்திற்கு வல்லமை இருக்கிறது, இயேசுவின் வாயிலிருந்து புறப்படக்கூடியதென்ன அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று அவன் விசுவாசித்தான். அதன்படியே நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகக்கடவுது என்று சொன்னான். உடனே அந்த வேலைக்காரன் பரிபூர்ண சுகம் பெற்றான் என்று சொல்லி வேதத்தின் வழி அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கக்கூடியவர். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று, கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறான். 4 நாள் ஆயிற்று. ஆனால் மார்த்தாலும் மரியாளும் அழுது கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அழுகிறதை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மரித்து 4 நாள் ஆயிற்று, நானுமே அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு முன்பாக வந்து அந்த கல்லறை குகையை மூடியிருக்கிறதான கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், லாசருவே எழுந்து வா என்று சொன்னான். உடனே லாசர் வெளியே வந்தான். அப்படியானால் இயேசுவின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய தழும்புகள், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இரண்டாவது, அவர் நம்மை தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். கிறிஸ்து அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் ஒருவேளை நாம் அதாவது வியாதி உள்ளவர்களாயிருந்து, பலவீனம் உள்ளவர்களாயிருந்து, படுக்கடையில் நீங்கள் படுத்திருந்து உண்மையாகவே நீங்கள் பலவீனத்தோடு காணப்படுவீர்களானால் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கும் சுகம் தரக்கூடியவர். உங்களுக்காக எனக்காக காயத்தை ஏற்றிருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை அவர் மூலியமாக பெறுவீர்கள். உங்களுக்காக எனக்காக தான் அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், காயங்கள் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார் என்று சொல்லி. மூன்றாவதாக அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவினாலே அவர் நம்மை குணமாக்குகிறார். அதைதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ரோமர் 8:11 வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிரோடு எழுப்புவார். இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? தழும்புகளால் குணமாகிறோம். இரண்டாவது, வார்த்தையினால் குணமாகிறோம். மூன்றாவது, பரிசுத்தாவினாலே குணமடைகிறோம். இதைதான் 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். தழும்புகளாலே குணமானீர். இது மகாபெரிய விசுவாசம், பரிசுத்த விசுவாசம். அப்படினால் ஆதம் வியாதி, பலவீனம், வயோதிபம், கடைசியில மரணம். ஆனால்
மனுக்குலத்தை மீட்க வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வியாதி உள்ளவனாக மனிதன் காணப்படுகிறானே, பலவீனம் உள்ளவனாக மனிதன் காணப்படுகிறானே, வயோதிகம் அடைந்து மரணத்தை அவன் சந்திக்கிறானே, அவனை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக முதலாவது ஆண்டவர் காயங்களால் சுகம் தருகிறார், இரண்டாவது வசனத்தை அனுப்பி சுகம் தருகிறார், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரை தந்து நம்மை பலப்படுத்தி சுகம் தந்து அவனை உயிர்ப்பிக்கிறான் என்ற சத்தியத்தை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டு வந்தால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை நான் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வசனத்தை கவனமாய் கேட்டு, நியமங்களை கேட்டு, சட்டதிட்டங்களை கேட்டு, கற்பனைகளை கேட்டு, கவனமாய் கேட்டு அவைகள் கீழ்ப்படிந்து நடந்து நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் வரப்பண்ண. அதனாலே ஆதி மனிதனானவன் அழியாமை உள்ளவனாயிருந்தான். அவனுக்கு அழிவே இல்லை, மரணமே இல்லை, வயோதிபமே இல்லை. மரணமே இல்லாத வாழ்க்கை, வயோதிபம் இல்லாத வாழ்க்கை, பலவீனம் இல்லாத வாழ்க்கை, அது மாத்திரமல்ல வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் அவனுக்கு அழியாமை என்ற அந்த ஆசீர்வாதத்தை தந்திருந்தார். பாவம் செய்த பின்பு வியாதி, பலவீனம், கடைசியாக அவனுக்கு வயோதிபம் ஏற்பட்டு மரணத்தை அவன் சந்திக்கிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவீனத்தை மாற்றி வியாதியிலிருந்து விடுதலை தந்து கடைசியாக ஆண்டவர் அவனுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். ஆனபடினால் இயேசு கிறிஸ்து மூலமாக அழியாமையாய் காணப்பட்டதான ஆதாமை, அழியாமையாய் காணப்பட்டதான அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போன அவன் திரும்பவும் கிறிஸ்து இயேசு மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த அழியாமை என்றுதான் அந்த ஆசீர்வாதத்தை. அடுத்ததாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. அதற்கு அவர், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். வியாதி அடைந்து, பலவீனம் அடைந்து, வயோதிபம் அடைந்து மரணத்தை சந்திக்கக்கூடியதான ஒரு நிலவரத்தில் இருந்த ஆதி மனிதன் திரும்பவும் அந்த இழந்ததான அந்த அழியாமையை பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், வியாதியிலிருந்து விடுதலை, இரண்டாவது பலவீனத்திலிருந்து விடுதலை. எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலை பார்த்து, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆனால் தான் பவுல் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அவன் இந்த பலவீனம் நீங்கும்படியாக அவன் ஜெபம் பண்ணுகிறான் ஆண்டவரை நோக்கி. அதற்கு மாறாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அதனாலே பலவீனமாய் நீ படுத்திருக்கிறாயா? செயல்படாமல் இருக்கிறாயா? பலவீனத்தோடு செயல்படாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கிறாயா? இந்த வசனத்தை கேட்கிற நீ, கர்த்தர் உனக்காக அவர் கிருபையை தந்து உன்னை பலப்படுத்தி உன்னை திரும்பவும் எழும்பு பண்ணுகிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற நீ, இதை விசுவாசிக்கும் பொழுது, நீ அவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நான் பலவீனனாய் இருக்கிறேன்,
என்னை ஆண்டவரே என்னுடைய கிருபையினால் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி பாருங்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இழந்த பலத்தை திரும்பவும் நீ பெறுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103 சங்கீதம் 4:5 வாசிக்கலாம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது, கழுகுக்கு சமமாக உன்னுடைய வயது திரும்பவும் வாழ வயது, வாலிப பருவத்தை அடைகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்பவும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கழுகுக்கு சமமான பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். வாலிப வயதை மறுபடியும் ஆண்டவர் தருகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வசனம். அதனாலே இந்த விசுவாச அறிக்கை செய்யுங்க. இழந்து போனதான ஆதி மனிதன் இழந்து போனதான அந்த அழியாமையை ஆண்டவருடைய வல்லமையினாலும் வசனத்தினாலும் பரிசுத்தாவினாலும் வாக்குத்தத்தமுள்ள வசனங்களினாலும் நாம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இழந்து போன ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசு மூலமாக திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதி மனிதனாக ஆதாம் இழந்து போனதான கடைசியாக ஒரு காரியம் என்ன? சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை உடையவனாக அவன் காணப்பட்டான். முதலாவது, அவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருந்தான், தேவசாயலை உடையவனாயிருந்தான், ஐக்கியம் உள்ளவனாயிருந்தான். அது மாத்திரமல்ல, மகிமை உள்ளவனாயிருந்தான், ஆளுகை உள்ளவனாயிருந்தான், அழியாமை உள்ளவனாயிருந்தான், சுதந்திரம் உள்ளவனாயிருந்தான். ஆனால் இன்றைக்கு அழியாமையை உடையவனாக காணப்பட்ட ஆதாம் இழந்து போனது ஆசீர்வாதத்தை எப்படி பெறுகிறது என்ற சத்தியத்தை கேட்டோம். கடைசியாக இந்த சுதந்திரத்தை ஆதாம் இழந்து போனான். எல்லாவற்றுக்கும் அவன் சுதந்திரவாளி. எல்லாருடைய பாதத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் ஆதாம் ஆண்டு கொண்டான். எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக அவன் வைத்திருந்தார் ஆண்டவர். ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினாலே அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். ஆனால் திரும்ப நமக்கு இந்த சுதந்திரம் எப்படி கிடைக்கிறது? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஒரு ஜெயஜீவன் ஜீவிக்கணும். பாவத்தின் மேல் ஜெயம் உண்டாக வேண்டும், பிசாசின் மேல் ஜெயம் உண்டாக வேண்டும், இந்த உலகத்தின் மேல் ஜெயம் உண்டாக வேண்டும். உலகம், பிசாசு இவைகள் மேல் ஜெயம் உண்டாக ஒரு ஜெயஜீவன் ஜீவித்தால் சகலவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லியிருக்கிறாரே. இந்த 21:7 என்ன சொன்னார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்கிறவன் சகலவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். எதை சுதந்திரித்துக் கொள்வான்? பரலோகத்தில் ஆண்டவர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சியோனை சுதந்திரித்துக் கொள்வான். பரம எருசலேமை சுதந்திரித்துக் கொள்வான். அது மாத்திரமல்ல, சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்வான். நீ ஜெயஜீவன் ஜீவித்து அவர் அன்றையிலே பரிசுத்தமாக இருக்கும்போது உங்களுக்காக வைத்திருக்கிற, உனக்காக எனக்காக வைத்திருக்கிற கிரீடங்களை சுதந்திரித்துக் கொள்வான். இதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உனக்காக வைத்திருக்கிற சியோன், புதிய எருசலேம், அது மாத்திரமல்ல பரிசுத்த ஸ்தலம், தேவனுடைய பரிசுத்த நகரம், உனக்காக சிங்காசனங்கள், ஆளுகைகள், அது மாத்திரமல்ல கிரீடங்களை ஆண்டு வைத்திருக்கிறது. இதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார். இந்த சுதந்திரம் எப்படி கிடைக்கிறது? ஜெயஜீவன் ஜீவித்தால் தான்
உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படியானால் எதை நாம் ஜெயிக்க வேண்டும்? ஏற்கனவே சொன்னது போல இந்த பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும், பாதாளத்தை ஜெயிக்கணும். இப்படி ஜெயம் கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் ஆதாம் இழந்து போன சுதந்திரத்தை திரும்பவும் கிறிஸ்து இயேசு மூலமாக ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் சகலவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். பிரைஸ் தி லார்ட். லூக்கான் புத்தகத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி அது. இளையகுமாரன் என்ன செய்தான்? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த 2 குமாரர்கள் இளையவன் என்ன செய்தான்? தகப்பனை நோக்கி, தகப்பனை, வாசிக்கலாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். அப்படியானால் அவனால் ஜீவன் ஜீவிக்க முடியல, பாவம் இல்லாமல் வாழ முடியல, இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியல, பிசாசை மேற்கொள்ள முடியல. அவன் அது எல்லாவற்றுக்கு அடிமையாயிட்டான். குடியின் விபச்சாரத்துக்கு அடிமையாகிவிட்டான். ஆனால் இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வருகிறான். வரும்பொழுது மூத்தகுமாரனாகிய அவன் என்ன செய்கிறான்? வீட்டில் இருந்து கொண்டு நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து இளையகுமாரன் மனம் திரும்பி வந்ததினாலே அவனை குறிப்பாட்டி, தகப்பன் அவனை குறிப்பாட்டி வஸ்திரம் கொடுத்து, மோதிரத்தை அணிவித்து, பாதரட்சையை போட்டு பெரிய விருந்து செய்தான். உடனே மூத்தவனுக்கு கோபம் வந்து உள்ளே வர மனதில்லாமல் தகப்பனை பார்த்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே, தகப்பனே, நான் உடைய கட்டளை மீறவில்லை. நான் இதுவரையிலும் உடைய பிரமாணத்தை நான் கீழ்ப்படியாமல் எந்த ஒரு காரியத்தையும் நான் கீழ்ப்படியாக நான் இருந்ததில்லை. உடைய பிரமாணங்களை கைக்கொண்டேன், சட்டத்திட்டங்களை கைக்கொண்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு அடித்து தரவில்லை, சிநேகிதனோடு கூட நான் சந்தோஷமாக இருக்கும்படி. ஆனால் இவன் பாவம் செய்து வேசிகளிடத்தில் ஆஸ்திகளை அழித்து போட்ட இந்த இளையவன் வந்தவுடனே அவனுக்கு விருந்து செய்தி, வஸ்திரம் அணிவித்தீர், பாதரட்சை கொடுத்தீர், மோதிரத்தை அணிவித்தீர், அப்படி என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆனந்தத்தை சொல்லுகிறான். அதற்கு தகப்பன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. அப்படியானால் மூத்தவன் சகலவற்றுக்கும் சுதந்திரவான். தகப்பனோடு இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொண்டு வாழ்கிறவர்கள், தகப்பனுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள், அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர் வாயினாலே சொல்லுகிற வார்த்தையை தகப்பன் என்ன சொல்றது? எல்லாம் உன்னுடையது. ஆனால் வேசிகளிடத்திலிருந்தும் எல்லாத்தையும் அழித்து போட்டு வந்தானே, அவனுக்கு நான் என்ன கொடுத்தேன்? அவனை குளிப்பாட்டினேன், அவனுக்கு விருந்து செய்தேன், வஸ்திரம் அணிவித்தேன், மோதிரம் கொடுத்தேன், பாதரட்சை அவன் தொடுத்து கொண்டான். இதுதான் அவனுடைய பங்கு. ஆனால் நீயோ எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. அவன் ஜெயஜீவன் ஜீவிக்கவில்லை, பாவத்தில் அக்கிரமத்திலும் இருந்து அந்த சுதந்திரத்தை அவன் இழந்து போனான். ஆனால் மூத்தவனாகிய நீ என்னோடு கூட எப்பொழுதும் என்னுடைய பிரமாணங்களை கை கொண்டு உண்மையாய் நடந்தபடினால் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாய் நீ இருக்கிறாய். பழைய பாட்டிலே ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் என்று நமக்கு தெரியும்.
இந்த வசனத்திலே வாசித்திருக்கிறீர்கள். கேத்துரால், ஆகார், சாரா. கேத்துராவுக்கு ஆபிரகாம் என்ன செய்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வெகுமதிகளை தந்து கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிடுகிறார் அவன் உயிரோடு இருக்கும்போது. இரண்டாவது, ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணீர் கொஞ்சம் அப்பம் கொடுத்து அவனை அனுப்பிவிடுகிறார். ஆனால் சாராளுக்கு பிறந்ததான ஈசாக்குக்கோ எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக ஆபிரகாம் நியமிக்கிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது? சுதந்திரவாளிக்குத்தான் எல்லாவற்றையும் அவனுக்கு சொந்தமாக. இந்த சத்தியத்தில் நமக்கு என்ன தெரிகிறது? ஜெயஜீவன் ஜீவிக்கணும். அப்படியே நான் சகலவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கிறிஸ்து அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே ஆதாம் அடைந்திருந்த அந்த 7 ஆசீர்வாதங்களை பாவம் செய்து இழந்து போனான் என்பதையும், அதன் பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த 7 ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார் என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நாம் கேட்டு அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் என்ன அறிந்து கொண்டோம்? அழியாமை சுதந்திரத்தை திரும்ப கிறிஸ்து இயேசு மூலமாக பெற்று நாம் எப்படி அடைகிறோம் என்ற செய்தியை நாம் கேட்டோம். ஆனால் நான் தொடர்ந்து இந்த மறைவான மன்னா ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேதத்தின் சம்பந்தமான சந்தேகங்கள், உடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமானால், அவசரமான ஜெப உதவிகள் தேவைப்படுமானால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொடர்பினிலே எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், ஜெபித்து வருகிறேன். தொடர்ந்து இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் வரையிலே தேவ கிருபையானது உங்களை பாதுகாத்து காக்க கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.